வந்து சைடு எப்படி வந்து அளவு எடுத்து பிடிக்கிறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இப்போ நீட்டாக வந்து சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக அளவுலாம் கரெக்டாக எடுத்து வச்சுக்கிறோங்க. இப்போ ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் கூட சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக நீட்டாக எல்லா பக்கமும் எடுத்து விட்டுக்கிறோங்க. எடுத்து விட்டு உங்களுக்கு ஈஸியான மெத்தடில் வந்து நான் அளவு வந்து எப்படி சைடு பிடிக்கணும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து தெளிவாக சொல்லித்தரேன். அதாவது இது வந்து வளையம், இந்த பக்கம் வந்து வளையம் பக்கம் இருக்குது பாருங்கள். இந்த கப் சைஸ் அப்படி எடுத்து விட்ருங்க. எடுத்து விட்டு எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன். அதே வளையம் பக்கம் வந்து அளவு ப்ளவுஸில் எடுத்துக்கிறோங்க கரெக்டாக. இப்போ புதுசாக தைக்கிறவங்களுக்காண்டி இது வந்து நான் சொல்லித்தரேன் எப்படி பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கான அளவு வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இப்போ இதை வந்து கரெக்டாக எடுத்துக்கிறோங்க. இது வளையம், இந்த பக்கம் வளையம் வைக்கிறேன் பாருங்கள், அதை எடுத்துக்கிறோங்க. கரெக்டாக இதிலேருந்து கரெக்டாக அளவு பார்த்துக்கிறோங்க. அளவு பார்த்துக்கிட்டு இதை வந்து கரெக்டாக இழுத்துக்கிறோங்க. ரெண்டையுமே 2 பீஸையும் நல்லா நீட்டாக வந்து இழுத்துக்கிறோங்க. இழுத்துக்கிட்டு இதை வந்து மார்க் பண்ணுங்கள். இப்போ இது மார்க் பண்ணிட்டோமா, அடுத்தது வந்து இந்த பக்கம் கொக்கி பக்கம். இப்போ கொக்கி பக்கம் வந்து அது கொக்கி பக்கம் எடுத்துக்கிறோங்க. அதாவது கொக்கி எந்த பக்கம் கட்டுறோமோ அந்தந்த சைடில் வந்து அதை கரெக்டாக எடுத்துக்கிறோங்க. இப்போ கொக்கி இந்த இருக்குது பாருங்கள். இப்போ இதை வந்து எடுத்துக்கிறோங்க. எடுத்துக்கிட்டு இந்த அளவு, அதாவது இது 2 கரெக்டாக ஈவனாக வச்சுக்கிறோங்க ஒரே மாதிரி. இதையும் இந்த பீஸையும் இழுத்துக்கிறோங்க, இந்த பீஸையும் வந்து இழுத்துக்கிறோங்க. இழுத்துக்கிட்டு இதை வந்து கரெக்டாக மார்க் பண்ணிடுங்க. அதாவது உள்ளரையும் அதே அளவுக்கு வந்து மார்க் பண்ணிடுங்க. நான் அந்த பக்கமும் நான் வந்து பார்த்துக்கிறேன். உள்ளேயும் வந்து மார்க் வந்து தெரியணும். இதையும் மார்க் பண்ணிடுங்க. இப்போ நமக்கு வந்து 2ம் வந்து மார்க் பண்ணியாச்சு. இப்போ இதை ஃபுல்லாக நல்லா நீட்டாக வந்து திருப்பியும் பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இதை வந்து சென்ட்ரு, அதாவது இந்த 2 இதையும் கரெக்டாக சென்ட்ரு. இதில் வந்து கொஞ்சம் கூட வித்தியாசம் இருக்கக்கூடாது. இந்த ஷோல்டர் வந்து கரெக்டாக அளவு வந்து பார்த்துக்கிறோங்க. அதுக்கு தான் நான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து தனித்தனியாக வந்து பார்த்துருக்கேன் அந்த பக்கத்தில். இதை கரெக்டாக நேரம் வந்து இதை நல்லா சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக எடுத்துக்கிறோங்க. நம்ம பாயிண்ட் வந்து பிடிச்சிருக்கோம் பாருங்கள், அதாவது இடுப்புக்கு வந்து டாட் பாயிண்ட் பிடிச்சிருக்கோம்ல, அது 2ம் கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி இந்த அளவும் கரெக்டாக இருக்கணும், இந்த அளவும் கரெக்டாக இருக்கணும். இப்போ வந்து இதை வந்து இடுப்பை வந்து மடிங்க. இந்த ப்ளவுஸோட இடுப்பை வந்து நல்லா நீட்டாக வந்து மடிச்சுக்கிறோங்க. நம்ம அப்படி தானே கட் பண்ணியிருக்கிறோம். இப்போ இதை வந்து கரெக்டாக நீட்டாக வந்து மடிச்சுக்கிறோங்க. மடிச்சுக்கிட்டு இந்த அளவை வந்து பார்த்துக்கிறோங்க. இந்த அளவும் கரெக்டாக பார்த்துக்கிறோங்க. பார்த்துக்கிட்டு இதை வந்து கரெக்டாக வந்து 2ஐயும் வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க. 2 பக்கமும் தெரிகிற மாதிரி மார்க் பண்ணிக்கிறோங்க. இப்போ நமக்கு வந்து இந்த அளவு, அதாவது இந்த பாயிண்ட்டோட இடுப்போட பாயிண்ட் அளவு உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து இதில் இருக்குது பாருங்கள். இதுவும் கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி நம்ம வந்து கொக்கி பக்கமும் அதே மாதிரி எடுத்திருக்கோம். இப்போ இதை வந்து திருப்பிக்கிறங்க. ப்ளவுஸ் வந்து நீட்டாக வந்து வெளிப்பக்கமாக உள் பக்கமாக திருப்பிக்கிறங்க. திருப்பிட்டு இதை கரெக்டாக நேர் பண்ணிக்கிறங்க. எப்படிலாம் கரெக்டாக நான் வந்து மார்க் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து பிடிக்காமல் வந்து சொல்லி காமிக்கிறேன். இந்த அளவு வந்து உங்களுக்கு வந்து சொல்லி காமிக்கிறேன். இப்போ இந்த 2 அளவும், அதாவது ஷோல்டர் வந்து கரெக்டாக ஜாயிண்ட் ஆகிருக்கிறத வந்து பார்த்துக்கிறோங்க. இதை 2ஐயும் நீட்டாக வந்து இழுத்துக்கிறோங்க. ஷோல்டர் கொஞ்சம் கூட வித்தியாசம் இருக்கக்கூடாது. இது கரெக்டாக 2ஐயும் பார்த்துக்கிறோங்க. நான் நிறைய விதமாக வந்து உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கிறேன். அதாவது ஜாயின் பண்ணுறதுக்கான அளவு வந்து கரெக்டாக நிறைய விதத்தில் வந்து சொல்லியிருக்கேன். இது அதை விட இன்னும் ரொம்ப ஈஸியான அளவு. இப்போ இந்த இடத்துல இந்த அளவு கரெக்டாக பார்த்துக்கிறோங்க. பார்த்துட்டு இதை வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க. இந்த இடத்த வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க. நேரம் வந்து இழுத்துக்கிறோங்க. அடுத்த வந்து மார்க் வந்து இது வந்து இப்போ, அதாவது பேக்கில் முதுகு பகுதி பக்கம் உள்ள ஆம்கோல் அளவு. இப்போ அந்த பக்கத்தை வந்து எடுத்துக்கணும். இப்போ இந்த இருக்குல்ல, இந்த பக்கம். இப்போ இந்த ஷோல்டர் நமக்கு வந்து கொஞ்சம் கூட சுருக்கம் இருக்கக்கூடாது. இந்த ஷோல்டரை வந்து கரெக்டாக இழுத்துக்கிறோங்க. இந்த ஷோல்டரை கரெக்டாக அதில் வச்சுக்கிறோங்க. வச்சுக்கிட்டு இந்த துணியை வந்து, அதாவது உள்ளரை தள்ளிடுங்க. இந்த துணியை வந்து கரெக்டாக உள்ளுக்குள்ளே வந்து தள்ளிட்டு கரெக்டாக அளவு பார்த்துக்கிறோங்க. இந்த அளவு நம்ம வந்து மேல் பக்கம் பார்த்திங்கன்னா போதுமான அளவு. இப்போ வந்து இங்கே வருது. நம்ம ஆல்ரெடி வந்து கீழே வந்து மார்க் பண்ணிட்டோம். இதுக்கு நேரம் வந்து தையல் போட்டுருங்க. இப்போ கீழே வந்து கரெக்டாக மார்க் பண்ணி நான் இந்த பாருங்கள், இந்த பக்கம் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். அதே இதை வந்து இந்த பக்கம் காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ நேரம் வந்து இப்போ இந்த அளவு வந்து கரெக்டாக வச்சுக்கிறோங்க. இந்த 2 அளவையும் வந்து அளவு வந்து கொஞ்சம் கூட மாறக்கூடாது, வித்தியாசம் இல்லாமல் கரெக்டாக நேரம் வந்து இந்த அளவு வச்சுக்கணும். இப்போ நம்ம எடுத்துருக்கோம் பாருங்கள், இந்த ஆம்கோல் அளவு. இதில் கரெக்டாக கொண்டு வந்து இதில் வந்து தையல் போட்டுருங்க. அளவில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கூட வித்தியாசமே வராது. நீட்டாக வந்து உங்களுக்கு வந்து ஜாயிண்ட் ஆகும். இப்போ இங்கே இந்த மார்க் பண்ணியிருக்கிறது இந்த அதாவது இதில் கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தையல் போட்டு பாருங்கள். நீட்டாக வந்து உங்களுக்கு வந்து ஜாயிண்ட் ஆகும். இப்போ அதே மாதிரி அந்த பக்கத்தில் எந்த பக்கம் சைடு, அதாவது ஃப்ரண்ட் பீஸ் வந்து இது வந்து முதுகு பகுதி பக்கம் பெரட்டி போட்டிருக்கோம். அது வந்து ஃப்ரண்ட் பீஸ், அதாவது முன்பாகத்தை வச்சு அளவு எடுக்கணும்.
ஈஸியான மெத்தடு உங்களுக்கு வந்து சைடு பிடிக்கிறது. இதே மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதில் வந்து தையல் போட்டுருங்க. தையல் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஏற்ற இறக்கமும் வராது, கரெக்டாக ஜாயிண்ட் ஆகும். கையளவு அதாவது இந்த அளவெல்லாம் கொஞ்சம் கூட மாறுறதுக்கு வாய்ப்பே இல்லை. நீட்டாக வந்து ஜாயிண்ட் ஆயிரும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து எனக்கு வந்து சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம்.